இதழ் டிஎன்டிஆர் வானொலியின் இன்றைய பிரதான மாலை செய்திகள் வாசித்து வழங்குபவர் பபிதாஸ் தவராஜா. கிளிநொச்சியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் இன்று முதல் முன்னெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் இரத்தினபுரம் வர்த்தகர்களின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்படுகின்றது. கடந்த 2009ஆம் ஆண்டு இலங்கை இறுதிப் போரின் போது முள்ளிவாய்க்கால் பகுதியில் உணவு மருந்தின்றி தவித்த மக்களின் பசியை போக்கிய உயிர்காத்த உணவாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி பார்க்கப்படுவதால் அதனை ஞாபகப்படுத்தும் விதமாக முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் அனுஷ்டிப்பு நெருங்கும் வேளையில் தமிழர் பகுதிகளில் இந்த கஞ்சி வழங்கப்படுகின்றது. ஏஆபஸ் விவகாரம் தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக முன்னாள் அரசு தலைவர் மகிந்த ராஜபக்சவை எதிர்வரும் 12ஆம் திகதியில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தியோகபூர்வ கடிதம் இன்று 9ஆம் திகதி தங்காலை காற்று நிலத்தில் கையளிக்கப்பட்டுள்ளது. 2013ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்காக விமானங்கள் கொள்வனவு செய்யப்பட்ட போது லஞ்சம் பெறப்பட்டதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பிலேயே இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யாழ் போதனா வைத்தியசாலை மருந்து களஞ்சியத்தில் இன்றைய தினம் சனிக்கிழமை அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டது. இதனை அடுத்து வைத்தியசாலை சென்ற வடமாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகம் நிலைமைகளை நேரில் பார்வையிட்டார். பின்னர் பணிப்பாளருடன் நிலைமைகளை கேட்டறிந்தார். அப்போது யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி தடையின்றி மருந்துகளை வழங்குவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் அதிகாலையில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தை கட்டுப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட துரித நடவடிக்கைகள், தீப்பரவலில் இருந்து பாதுகாக்கப்பட்ட மருந்துகளை உடனடியாக பொருத்தமான இடத்துக்கு மாற்றியமை மற்றும் நோயாளர்களுக்கான மருந்து விநியோகத்தில் எவ்வித இடையூறுகளும் ஏற்படாத வகையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள மாற்று ஏற்பாடுகள் குறித்தும் பணிப்பாளர் ஆளுநருக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். இதேவேளை தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் நேரடியாக பங்கெடுத்த தீயணைப்பு வீரர்கள், படையினர் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் சுவாச பரிசோதனை உள்ளிட்ட அத்தியாவசிய மருத்துவ பரிசோதனைகள் மருத்துவமனையால் முன்னெடுக்கப்படும் எனவும் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி ஆளுநரிடம் உறுதியளித்துள்ளார். இலங்கைக்கான அரச சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த வியட்நாம் சோசலிச குடியரசின் அதிபர் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றனர். அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பிற்கு இணங்க இலங்கைக்கு அரசு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த வியட்நாம் சோசலிச குடியரசின் அதிபரும் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழுவின் பொதுச் செயலாளருமான டோ லாம் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் தமது பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து நேற்று 8ஆம் திகதி இரவு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றனர். வியட்நாம் இலங்கை இடையிலான நட்புறவையும் ஒத்துழைப்பையும் மேலும் வலுப்படுத்தி இரு நாட்டு மக்களுக்கும் பல்வேறு நன்மைகளை பெற்றுத்தரும் வகையில் வியட்நாம் சோசலிச குடியரசின் ஜனாதிபதி உள்ளிட்ட தூதுக்குழுவினர் இலங்கையில் வெற்றிகரமான விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். வியட்நாம் ஜனாதிபதியொருவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டது 15 ஆண்டுகளுக்கு பின்னராகும். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் பொருளாதார ஸ்திரத்தன்மை அடைந்து இலங்கை முன்னேறி செல்லும் ஒரு தருணத்தில் இந்த விஜயம் அமைந்திருப்பது சிறப்பம்சமாகும். வியட்நாம் சோசலிச குடியரசின் ஜனாதிபதி உள்ளிட்ட தூதுக்குழுவினரை வழியனுப்புவதற்காக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கந்துன்னெத்தி மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவினர் விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்தனர். நெதர்லாந்து சொகுசு கப்பலில் பணியாற்றிய 2 இந்தியர்கள் உட்பட 40 பேருக்கு ஹண்டா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நெதர்லாந்தை சேர்ந்த MV ஹாண்டியஸ் என்ற சொகுசு கப்பல் கடந்த மாதம் 1ஆம் திகதி அர்ஜென்டினாவின் உசிவாயா நகரில் இருந்து பயணத்தை தொடங்கியது. இதில் 150 பயணிகள் மற்றும் மாலுமிகள் உட்பட 72 ஊழியர்கள் இருந்தனர். அண்டார்டிகா மற்றும் தெற்கு அட்லாண்டிக் பகுதிகளின் தீவுகளுக்கு சொகுசு கப்பல் பயணம் மேற்கொண்டது. இது புறப்பட்ட சில நாட்களிலேயே 3 பயணிகள் ஹண்டா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தனர். இதைத் தொடர்ந்து மேற்கு ஆப்பிரிக்க கடற்கரை பகுதியில் முகாமிட்டிருந்த சொகுசு கப்பல் தற்பொழுது நெதர்லாந்தின் டெனரிக் தீவுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அங்கு பயணிகளுக்கு மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட்டன. ஹண்டா வைரஸ் பாதிப்பு இல்லாத பயணிகள் மட்டும் அவரவர் நாடுகளுக்கு திரும்பிச் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். எலிகள் மூலம் மனிதர்களுக்கு ஹண்டா வைரஸ் பரவுகின்றது. குறிப்பாக எலி கழிவுகள் படிந்த இடங்களை சுத்தம் செய்யும் போது மனிதர்களுக்கு வைரஸ் பரவுகின்றது. மேலும் எலி கழிவுகளின் நுண்துகள்கள் காற்றில் கலந்து அவற்றை சுவாசிப்பதன் மூலமும் ஹண்டா வைரஸ் தொற்று ஏற்படுகின்றது. இந்த வைரஸை குணப்படுத்த மருந்துகள் இல்லை. எனினும் இது கொரோனா வைரஸ் போன்று பரவ வாய்ப்பில்லை.
என இந்திய சுகாதாரத்துறை வட்டாரங்கள் கூறியுள்ளன. ஈரான் அமெரிக்கா இடையே போர் இன்னும் முடிவுக்கு வராத நிலையில் முதற்கட்ட அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இந்த நிலையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. மத்தியஸ்த நாடான பாகிஸ்தான் மூலம் போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரானுக்கு அமைதி ஒப்பந்த திட்டத்தை அமெரிக்கா பாகிஸ்தான் மூலம் அனுப்பி வைத்தது. அந்த திட்டத்தை ஈரான் ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்துள்ளது. இதற்கிடையே 3 அமெரிக்க கடற்படை கப்பல்கள் ஹோர்முஸ் ஜலசந்தியை வெற்றிகரமாக கடந்தன. ஈரானின் தாக்குதலையும் மீறி கப்பல்கள் கடந்ததில் ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றது. பதிலடி தாக்குதலை அமெரிக்காவும் நடத்தி வருகின்றது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் அமெரிக்கா ஈரான் இடையே போர் நிலவுவது சாதாரண போர், அன்பான ஒரு போர் எனவும் எங்கள் இருவரின் அமைதி ஒப்பந்தம் எப்போது வேண்டுமானாலும் முடிவுக்கு வரும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மேலும் கூறியுள்ளார். ஈரான் இந்த அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் நிறைய வேதனைப்பட வேண்டியிருக்கும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு நிருபரை தொலைபேசியில் அழைத்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையே அமைதி ஒப்பந்தம் தொடர்பாக கூறுகையில், இன்றிரவுக்குள் ஈரானிடமிருந்து பதில் வரும் என எதிர்பார்க்கிறேன். ஈரான் வேண்டுமென்றே அமைதி ஒப்பந்தத்தை தாமதம் செய்வதாக தெரிய வந்துள்ளது. ஆனால் அதற்கான பதில் விரைவில் தெரிந்துவிடும் என்று டொனால்ட் ட்ரம்ப் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இதழ் TNTR வானொலியின் இன்றைய பிரதான மாலை செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் ஒரு செய்தி தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் பவிதாஸ் தவராஜா.